ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை ரிலேட்டடான ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, மகளிர் உரிமை தொகைக்கான புதிய அப்ளிகேஷன் ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி மகளிர் உரிமை தொகை ரிலேட்டடான ஒரு லைட்டான இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திமுக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் வந்து இதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்போனா 2023 இதுக்கான நடைமுறைகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதாவது 2023 செப்டம்பர் மாதத்திலிருந்து ஸோ மகளிருக்கான உரிமை தொகையை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 1,15,00,000 மகளிர் வந்து இந்த 1000 ரூபாய் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தி இது பயன்பெற்றுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்குமே 19 தவணை தொகையை வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து இது வரைக்கும் செலுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 மாதங்களில் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெற நிறைய பேர் மனு அளித்துள்ளனர். இன்னும் 3 மாதங்களில் இதற்கான விண்ணப்பம் பெறப்பட்டு தகுதி வாய்ந்தவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு 3 மாதத்தில் நிச்சய மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஏற்கனவே நியூ அப்ளிகேஷன்ஸையும் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ப்ராசஸம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பியும் ஒரு நியூ அப்ளிகேஷன்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து தகுதியானவர்கள் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இ சேவையில் தான் இதுக்கான அப்ளிகேஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு ஸோ அந்த இதில் வந்து எந்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இல்லாத இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இன்னும் 3 மாதத்தில் இதுக்கான அப்ளிகேஷன்ஸை வந்து புதுசாக வழங்க போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருது. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 3 மந்த்துக்குள்ளே புதிய அப்ளிகேஷன்ஸ் வந்து வாங்கப்படும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து அதாவது இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து இந்த ஸ்கீம்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கலைஞர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கும் விண்ணப்பத்தாரின் குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் கீழ்காணும் ஏதாவது ஒரு வகை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்களாக இருந்தால் அந்த குடும்பத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் மகளிர் உரிமை தொகை பெற தகுதி இல்லாதவர் ஆவர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ரூபாய் 2 லட்சத்துக்கு மேல் ஆண்டு வருமானம் ஈட்டும் குடும்பங்கள். ஸோ உங்கள் ஃபேமிலியில் யாருமே 2 லட்சத்துக்கு மேலே வந்து இன்கம் வந்து கெயின் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்துக்கு மேல் ஈட்டி வருமான வரி தாக்கல் செய்பவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள் ஸோ இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு 2 லட்சத்துக்கு மேல் வருமானம் ஈட்டி தொழில் வரி அதாவது டிடிஎஸ் அந்த மாதிரி ஸோ பே பண்ணுறவங்க ஸோ இவங்களுக்கும் இதில் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநில ஒன்றிய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கி ஊழியர்கள், வாரியர்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்பு ஊழியர்கள் மற்றும் அவர்களுக்கும் அவங்க அதுக்கப்புறம் ஓய்வூதியம் வாங்குறவங்க ஸோ இதில் வந்து எலிஜிபிள் கிடையாது. அதுமாரி கட்சிக்காரங்களும் இதுக்கு வந்து ஸோ அரசியலில் இருக்கிறவங்களும் இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முக்கியமாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, சொந்த பயன்பாட்டுக்காக கார், ஜீப்பு, டிராக்டர் ஸோ இந்த மாதிரி 4 சக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்க இந்த ஸ்கீம்ஸுக்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஏற்கனவே தொடர் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் மற்றும் அரசிடம் இருந்து ஓய்வூதியம் பெறும் குடும்பங்கள் ஸோ ஓய்வூதியம் ரிலேட்டடான வாங்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த ஸ்கீம்ஸுக்கு வந்து எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பர், ரேஷன் கார்டு நம்பர் ஸோ இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுப்பீங்க. ஸோ அந்த பேன் நம்பர், ஸோ ரேஷன் கார்டு நம்பர், அந்த ஆதார் நம்பர் கொடுக்கும்போதே அந்த ஆதார்லேயே நீங்கள் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணாலே ஸோ இவங்க என்னென்ன ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்காங்க ஸோ அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் அதாவது கார் வச்சுருக்காங்களா, இன்கம் டேக்ஸ் ஃபில் பண்ணுறாங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எதனா ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த ஸ்கீம் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து
ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து எந்த ரீமார்க்ஸும் இல்லை. ஸோ இவங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணல, கார் ஜீப் எதுவும் வச்சில்ல. ஸோ ஏழ்மையான குடும்பங்கள் ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் தான் இவங்க கெயின் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க. இல்லாத பட்சத்தில் அவங்களோட அப்ளிகேஷன்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய பேர் நினைக்கலாம், ஸோ எப்படி என்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு, ஸோ ஆதார் கார்டை சர்ச் பண்ணாலே ஸோ என்னென்னலாம் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுடைய ஃபேமிலி ஆதார் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஆதார் கார்டையும் பேஸ் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸுமே சர்ச் பண்ணுவாங்க. ஸோ சர்ச் பண்ணும்போது எப்படியுமே எதனா ஒன்று உங்கள் அந்த டீட்டெயில்ஸோட லிங்க் ஆகிருக்கும். லிங்க் ஆகும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது ஷோ ஆகிடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதும் வேஸ்ட். ஏன்னா எப்படியும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க. ஸோ கார் இருக்குது, ஸோ 2 லட்சத்துக்கு மேலே இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்கேஸ் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் எதனா ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ அப்ளை பண்ணாலும் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு வந்து ஒத்து போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ எலிஜிபிளான உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 1000 rupees வந்து கிடைக்கும் அப்படின்றத தான் பார்க்கலாம். ஸோ புதிய அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இன்னும் 3 மாதத்தில் புதிய அப்ளிகேஷன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ரிலீஸ் பண்ணும்போது ஸோ இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிப்பேராக வச்சுக்கோங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வச்சுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வெரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான பேமெண்ட்டும் உங்களுடைய அக்கௌண்ட்லேயே ஆதார் கார்டு மூலமாகவே அவங்க வந்து பே பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.